மேன்மை சுதந்திரிக்க எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அல்லது ஒரு விஷயத்தில் முக்கியத்துவம் கவனமா இருந்தா என்ன? ஒரு விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது. நான் மேன்மையை சுதந்திரிக்க போறேன், அதை பெற்றுக்கொள்ள நான் கவனமா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது, கவனமா இரு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன? அலட்சியப்படுத்தக்கூடாது. என்னது? அதுக்கு பேர் தான் கவனமா இரு. ஆண்டவர் மேன்மை தரேன்னு சொல்லிட்டாரு. இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நான் மேன்மையை பெற வேண்டும். அதற்கு நான் அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர் வார்த்தையின்படி நான் செயல்படணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படி நான் செயல்படணும். அல்லேலூயா. இன்னொன்று, கவனமா இரு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் எச்சரிப்போடு இருப்பது. எப்படி? எச்சரிப்போடு இருப்பது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தி அப்படி இருப்பது தான் கவனமா இரு. அல்லேலூயா. இன்னும் சொல்லலாம், விழிப்போடு இருப்பது. மேன்மையை பெற்றுக்கொள்ள நம்ம விழித்திருக்கணும். பிசாசு நமக்குள்ள களைய விதைப்பான், உனக்கு பல விதமான சோதனை கொண்டு விடும். விழிப்பா இருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி மேற்கொண்டு மேன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து சொல்றார், நீ மேன்மையை சுதந்திரிக்க கவனமா இரு, என் வார்த்தையின்படி நடக்க கவனமா இருன்னு சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம் கவனமா இருன்னு? விதிமுறைகளை பின்பற்றுதல். என்னது? மேன்மை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒரு விதிமுறையை வச்சிருக்கிறார். அவரே சொல்றார், ஏன் கட்டளைப்படி நான் நட, உனக்கு என்ன நடக்கும்? மேன்மையை நான் கொடுப்பேன்.